நான் ராக் ஸ்டாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோதிக்காதீங்க. எவ்வளவு வன்மத்தில் வந்திருக்கேன்னா டோட்டலி அன்ஸ்கிரிப்டட். இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் தெரியும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் ரேண்ட் அபவுட் GTA 6. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ அன்ஸ்கிரிப்டட் ரேண்ட் அபவுட் GTA 6 அண்ட் ஒரு சில விஷயங்கள் பாயிண்டர்ஸும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன 2 பேர் பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று மஞ்ச சட்டக்காரன், அவனை பற்றி என்னால் பேச முடியாது ஏன்னா கண்டென்ட் ரிலேட்டட் இல்லை. இன்னொன்று GTA 6. ஸோ அவனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபுல் வன்மத்தையும் கொட்ட போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? GTA 6 வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலே 10-11 வருஷம் மேலே வந்துட்டு டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நமக்கு வந்துட்டு GTA 5 லான்ச் ஆனது வந்துட்டு செப்டம்பர் 2013 லான்ச் ஆச்சு. இப்போ அவன் வந்துட்டு GTA 6 இப்போ நெக்ஸ்ட் இயர் மே 2026 லான்ச் பண்ணான்னா அரௌண்ட் 13 இயர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்க ஒரு கேமை தான் வந்துட்டு நம்ம விளையாட போகிறோம். சரி, அதனால் என்ன ப்ரோ, எல்லாம் அவன் நல்லா டெவலப் பண்ணுறான், நல்லா இது பண்ணுறான், அதில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்து டெவலப் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் ஆல்ரெடி டெவலப் ஆகிடுச்சு, நாங்கள் இதை பண்ண போகிறோம், இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிலேங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த இஷ்யூஸ் வருது அந்த இஷ்யூஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன் அப்போ சப்போஸ் வந்துட்டு கேமே ஃபுல்லாக ரெடி ஆகலைன்னா அப்புறம் எதுக்கு வந்து முதல்ல வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று விடணும்? இது சரி, ட்ரெய்லர் கூட வெட்டலாம், அப்புறம் எதுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த டேட்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இந்த GTA 6க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் GTA 5 வந்ததுலேருந்தே வந்துட்டு நான் அடுத்து சரி அது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு, கேம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, புதுசாக கண்டென்ட் எதுவும் அவ்வளோக்கா வரல, வந்துச்சு பட் அந்த அளவுக்கு வரல. ஸோ அதனாலேயே அந்த டைம்லேருந்தே வந்துட்டு GTA 6க்காக எல்லாம் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீம் சீரிஸ்லாம் கூட போயிட்டுருக்கோம். வி காட் திஸ் பிஃபோர் GTA 6, வி காட் திஸ் தட் பிஃபோர் GTA 6 அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு விஷயம்லாம் போயிட்டுருக்கோம். பட் தென் அகேன் இந்த மாதிரி வந்துட்டு இவங்க டிலே பண்ணுறது எனக்கு பர்சனலி எனக்கு பிடிக்கல. அண்டு நான் ஆன்லைனில் நிறைய செக் பண்ணேன், நிறைய வந்துட்டு ஃபோரம்ஸில் பார்த்தேன், ட்விட்டரில், இதில் எக்ஸா அந்த ஆப்பு அதில் பார்த்தேன், ரெடிட் ஃபோரம்ஸ்லாம் பார்த்தேன். மோஸ்ட்லி எல்லாரும் வந்துட்டு என்னோட சிமிலர் இதில் தான் இருக்காங்க. பட் அகேன் இங்கே வந்துட்டு 2 விதமாக பிரியிறாங்க. ஒன்று வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே டிலே இருந்தால் என்ன வரும், நல்லது தானே, நல்லா வந்துட்டு பெட்டராக ரிலீஸ் பண்ணுவாங்க, பெட்டரான இது லான்ச் பண்ணுவாங்க, நமக்கும் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு இவ்வளோ நாள் டெவலப் பண்ணுறான்னா மேபி வந்துட்டு மேஜர் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமோ, ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டோரி ரூயின் ஆகுமோ, மற்ற விஷயங்கள் எதுவும் வந்துட்டு நம்ம பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மட்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம். ஒரு சில சைடு என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அந்த DI கண்டென்ட்காக நிறைய வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு பக்கம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஆப்வியஸ்லி ரூமர்ஸ் தான், பட் நம்ம வந்துட்டு எதை நம்புறது அப்படின்ட்டு தெரியல. சரி ப்ரோ, டெவலப்மெண்ட் டிலே ஆகிடுச்சு, இதனால் வந்துட்டு என்ன பிரச்சனை வருது? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அந்த ஃப்ரான்ச்சைஸி மேலே இருக்க அவ்வளோ லவ்னால அவங்க கொடுத்த அந்த பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வந்துட்டு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்துட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் இப்போ புலி வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அட் சம் பாயிண்ட் அவங்களே வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க. சரி, எனக்கு இதுக்கு மேலே இந்த கேமே வேணாம், நான் வந்துட்டு GTA 6 விட்டுறேன், நான் GTA 7க்கு வெயிட் பண்ணுறேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் GTA 7 அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் போயிடுவாங்க. அண்டு மோரோவர் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், ட்ரெய்லர்லாம் மாசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பட் உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது, படத்தில் இருந்த எல்லா நல்ல எலிமெண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து ட்ரெய்லரில் வச்சுருப்பான். அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு பயம் இருக்குது. ஆஸ் அ ஃபேனாக எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது, அப்படி ஆகிடுமோன்ட்டு ஒரு பயம் இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ரிலீஸ் இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சே இது ரிலீஸ் ஆகிறப்போ 13 இயர்ஸ் ஆகிடும் நமக்கு. GTA 5 வந்து 13 வருஷம் வந்துட்டு வெயிட் பண்ணி அந்த கேமோட அடுத்த வேர்ஷன், அடுத்த சகாப்தம்னே சொல்லலாம், அதையே வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அது ஃபேன்ஸை எந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. அண்டு அது அந்த பிராண்டுக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்கும். சே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், பட் ஐம் பிரிட்டி ஷூர் அவங்க வந்துட்டு இவ்வளோ டெவலப் பண்ணுறதுனால மேபி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலாம். பட் அகெயின் இந்த வெயிட்னாலேயும் வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். இப்போ வந்துட்டு இதனால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க, இவ்வளோ டிலே ஆகுது, இவ்வளோ இது பண்ணுறாங்க, இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு சிம்பிளாக இவங்க போயிட்டு லீக்
பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது கண்டிப்பாக அந்த கேமோட இதுக்குமே கேம் பிளேக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் அந்த டெவலப்பரோட அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க போட்ட ஒர்க்குக்கும் வந்துட்டு அது ஒரு பங்கம் விளை வைக்கிற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி நான் இதை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணல, பட் தீஸ் ஆர் தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் போயிட்டு அந்த கேமை லீக் பண்ணுறது, அந்த சர்வர்ஸ் ஹேக் பண்ணி அந்த கேம் பிளே ஃபுட்டேஜ் எல்லாம் லீக் பண்ணுறது, அண்டு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு டைமுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி போகிற விஷயங்களும் இருக்குது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இன்னொன்று என்ன ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, GTA 6ஓட மினிமம் ரெக்குயர்மெண்ட் பிசிக்கு இன்ன வரைக்குமே வரல. பட் நான் ஒரு லீக் டாக்குமெண்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், அதில் அவங்க டெஸ்ட் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இது ஹார்ட்வேர் எதுவும் லீக் ஆகலை, பட் அவங்க கன்ஃபார்ம்டாக என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம்டு இல்லை, ஒரு அன்செட் கன்ஃபர்மேஷன் மாதிரி என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, PS5 வில் பி த மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஃபார் பிளேயிங் GTA 6. அந்த வீடியோ முடிகிறப்போ ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் ஆன் PS5 அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஃபால் ஆஃப் 2025 இந்த வருஷமே வந்துட்டு GTA 6 ரிலீஸ் ஆகிடும். ஸோ நான் அதுக்காக வந்துட்டு PlayStation 5 எல்லாம் வாங்குறேன் அப்படின்ட்டுலாம் எவ்வளோ பேர் பார்க்குறோம். அவ்வளோ கப்புள்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த வீடியோலாம் போடுறாங்க PlayStation 6. பட் ஆப்வியஸ்லி அதை வாங்கினா மற்ற கேம்ஸும் விளையாட தான் போகிறாங்க. பட் மெயினாக வந்துட்டு நிறைய பேர் வாங்குறதே GTA 6க்காக தான். மேஜர்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டி கேம்ஸும் நல்லா இருக்குது, பட் அந்த வன்மத்தை வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம், அந்த வன்மம் லேட்டர் வீடியோவில் வரும். இந்த வீடியோ வந்துட்டு ஒன்லி ஃபார் GTA 6 வன்மம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட்டே வந்துட்டு இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. ஏன்னா PlayStation 5 லான்ச் ஆகியே வந்துட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் பழைய இவங்க வந்துட்டு 13 வருஷமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் 5 வருஷம் பழைய ஹார்ட்வேரில் ரன் ஆகிறதுங்கிறது ரன் ஆகும், பட் அது எந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஐ எம் அட்டர்லி டிசப்பாயிண்டட் அட் திஸ் நியூஸ். மஞ்சு சட்டக்காரன் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான், இவனும் ராக் ஸ்டாரை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான். லாஸ்ட் வீக் வந்துட்டு வர்ஸ்ட் வீக் ஆஃப் மை ஏப்ரல் மந்த் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் மக்களே, எனக்கு வந்துட்டு இந்த GTA 6 லான்ச் ஆகலை அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிலே நியூஸை கேட்ட உடனே வந்துட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, உங்களோட வந்துட்டு ஃபன்னி ரியாக்ஷன்ஸ், லைக் இந்த என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.